எல்லோருக்கும் வணக்கம். தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவன யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ என்னங்க கேட்டாங்க பொதுமக்கள் இந்த ஷேர் மார்க்கெட்டு கிட்ட. ஏன் நிஃப்டி நீ 1000 பாயிண்ட் மேலேயோ கீழேயோ போ, ஆனால் ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்குள்ள வெறும் ஒரு 20 பாயிண்ட் 50 பாயிண்ட்னு மெதுவாக போ, எங்களை பயமுறுத்தாத அப்படின்ற மாதிரி தான் கேட்டுக்கிட்டாங்க. ஆனால் 6 நாளில் என்னங்க நடந்திருக்கு? 1000 பாயிண்ட் வீழ்ச்சி ஆயிருக்குங்க. 23,800 இன்னைக்கு 22,800 வரைக்கும் வந்திருக்கான். ஏற்கனவே 2-3 நாளைக்கு முன்னாடி இன்ட்ராடேல இப்படித்தான் முடிவெடுக்க தெரியாம மேலே கீழையும் போயிட்டு வந்துகிட்டு இருந்தான். அப்பவே நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஓ இவன் 500 பாயிண்ட் ஏதாவது ஒரு பக்கம் வேகமா மூவ்மெண்ட் பண்ணிடுவானோன்னு பயந்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி 2-3 நாட்கள்லயே கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு மறுபடியும் இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னா இறங்குறதும் ஏறுவதுமாக இருக்கு. இனி அடுத்தடுத்த வாரங்கள்ல இவன் என்ன பண்ண காத்திருக்கானான்னு தெரியல. இந்த சமயத்துல தான் மிகப்பெரிய ஒரு மீட்டிங் அப்படின்றது நடக்குது. இவர் தெரியல, இவர் தான் அமெரிக்க பிரசிடென்ட் ட்ரம்ப். ஸோ ட்ரம்ப் அவர்களும் மோடி அவர்களும் மீட் பண்ணும் பொழுது ட்ரம்ப் என்ன முடிவோடு இருப்பார்னா, எப்படியாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை பிடிச்சி இந்தியாவுக்கு வித்து விட்டுறணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நோக்கத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அவர் பியூர் பிஸ்னஸ் மேனாக தான் நிறைய இடங்கள்ல நடந்துக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள். அப்ப நம்ம ஆளுகளும் என்ன நினைப்பாங்க, சரி ஆடுற மாட்டை ஆடிக்கு இறக்கணும், பாடுற மாட்டை பாடிக்கு இறக்கணும் அப்படின்ட்டு மொத்தமா உங்ககிட்ட இருந்து ஆயுதங்களை வாங்காம எங்க கூட சேர்ந்து நீ தயாரி, எங்களுக்கு அதுல ஏதாவது அணு ஆயுதங்கள் பற்றியோ அல்லது அணு சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸுகளை அல்லது டெக்னாலஜிகளை எங்களுக்கு தர்றது பற்றியோ அந்த மாதிரி ஆயுதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது நம்ம ஏதாவது ஒட்டுக்கா சேர்ந்து எனத்தையாவது ஒன்றை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது பேசுவாங்களா அப்படின்றது தெரியல. ஆக மொத்தம் நிறைய கிரகங்கள் திடீர்னு ஒரே நேர்கோட்டில் வர்ற மாதிரி இன்னைக்கு 12 பிப்ரவரி ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ்னுடைய HAL டிஃபென்ஸ் கம்பெனியினுடைய ரிசல்ட் அப்படின்றது வருது. அதே சமயத்தில் பெரும் தலைவர்கள் நாளைக்கு பிப்ரவரி 13 மீட்டிங் பண்றாங்க. இவன் தனியால் கிடையாது, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அவன் பின்னாடி நிறைய இவன் லீடர், டிஃபென்ஸ் செக்டர்லையும் ஒரு லீடர் கம்பெனியா இருக்கான். அவனை ஒருவேளை நல்லபடியா இருந்து அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மற்ற டிஃபென்ஸ் கம்பெனியில மேல் தூக்கிட்டு வரானா இல்லையா என்ன அப்படின்றது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். இவனுடைய Q3 ரிசல்ட் வெளிவந்ததுக்கு அப்புறமும் இது போன்ற உலக தலைவர்கள் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதிலிருந்து ஏதாவது அவுட்புட் வருதா அப்படின்றத பார்த்து தான் அடுத்து வரக்கூடிய நாட்கள் நம்முடைய ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றது பொதுவா தெரிய வரும். கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வேணுங்கிறதெல்லாம் கேட்டதுக்கு ஒரு சுடிதாரா, இந்த 2 சுடிதாரா எடுத்துக்க அப்படின்ற மாதிரி கொடுத்த மாதிரியும், இதே வீட்டம்மாக்கு பீரோ பூரா உனக்கு துணி இருக்கு, எதுக்கு உனக்கு இன்னொரு துணின்னு அப்படின்னு கேட்டு ஒரு ஓரவஞ்சனை பண்ண மாதிரியும் உலகளவில் பார்த்தா பல மார்க்கெட்டுகள் பல்ல காமிச்சுக்கிட்டு அதுலேயும் ஹேங்ஸங்கெல்லாம் 2% ஏறி இருக்குங்க இன்னைக்கு மார்க்கெட்டு. நம்மளுக்கு 2% ஏறுற மாதிரி இருந்தால் கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் ஏற வேண்டியது இருக்கு. ஸோ அது மாதிரி பல்வேறு நாடுகள் நல்லா பச்சை பசேல்னு இருக்கிறப்ப இந்த உலக மார்க்கெட்டில் நம்ம இந்திய மார்க்கெட்டுக்கு மட்டும் ஓரவஞ்சனை செஞ்சு விட்ட மாதிரி கீழே இறங்கி கிடக்கு. எல்லாம் ரொம்ப ஓவரா போறீங்கடா அப்படின்ற மாதிரி எஃப்ஐஸ்னுடைய டேட்டா எடுத்து பார்த்தாலும் நேற்று என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4486 கோடிக்கு வித்து தான் வச்சிருக்காங்க. கடவுளே, இந்த ஷேர் மார்க்கெட் ஒரு குசும்பு பிடித்தவன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நம்ம போய் பார்க்குறோம். இந்த கேம்பஸ் ஆக்டிவியர் அப்படின்றது அது ஒரு செருப்பு கம்பெனி. அந்த கம்பெனி இன்னைக்கு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 6-7% ஏறி இருக்கு. இது ஏதாவது இலைமறைவு காய்மறைவாக அல்லது ஒரு இண்டிகேஷனாக ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள பல பேர் நஷ்டமா இருக்கீல, எதுக்கு இந்த குசுபுடு பிடிச்ச ஷேர் மார்க்கெட் இந்த செருப்பு கம்பெனியை மேல் நோக்கி ஏற்றி விட்டுருக்கு? ஒருவேளை இது ஏதாவது சூசகமாக நம்மளுக்கு சொல்ல வருதா அப்படின்றது தெரியல. பட் ஏன் இன்னைக்கு இந்த கேம்பஸ் ஆக்டிவியர் ஷேர் அப்படின்றது மேல் நோக்கி ஏறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் எஃப்ஐஎஸ் நம்ம நாட்டை விட்டு வெளியே போய்கிட்டு இருக்காங்க? 2 காரணங்களாக இருக்கலாம். ஒரு காரணம் நம்மளுக்கு தெரியாம இருக்கலாம். இன்னொரு காரணம் என்னன்னா, உங்க கம்பெனியினுடைய கார்ப்பரேட் ரிசல்ட்ஸ் வளர்ச்சி பாதையில் இல்ல, அது ஒரு தேக்க நிலையாக இருக்கு, அதனால வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்றது பொதுவா மீடியாக்கள்ல டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு செய்தி. ஆனா பாருங்க, இந்த செருப்பு அதாவது இந்த ஷூ ரிலேட்டடான கேம்பஸ் ஆக்டிவியர் திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்கான். எப்படி பண்ணான்னே தெரியல. திடீர்னு பார்த்தா அவனுடைய சேல்ஸ் என்பது டிசம்பர் குவார்டர்ல 515 கோடியாக சேல்ஸ் ஆயிருக்கு. அது கடந்த 2021 இருந்து எடுத்தீங்கன்னா அந்த சேல்ஸ் வரவே இல்லை. அதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவனுடைய நெட் ப்ராஃபிட்
முன் எப்போதும் இல்லாத முறையாக கடந்த சில குவார்டர்களாக இல்லாத முறையில் திடீர்னு 46 கோடி லாபம் என்பது அவன் காமிச்சதுனாலே இன்னைக்கு இந்த கேம்பஸ் ஆக்டிவேர் அப்படின்ற ஷேர் மேல் நோக்கி ஏறி இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த செருப்பு கம்பெனி கேம்பஸ் ஆக்டிவேர் ஷூ கம்பெனி அப்படின்றது ஏன் இன்னைக்கு மேல் நோக்கி ஏறி இருக்குன்னா அவனுடைய Q3 ரிசல்ட்ஸ்னுடைய இம்பாக்ட் தான் முக்கிய காரணம். நண்பர்களே, இந்த சமயத்தில் ஷேர் மார்க்கெட்டில் பல குரூப்புகள் இருக்கு. அம்பானி குரூப் இருக்கு, அதானி குரூப் இருக்கு, டாடா குரூப் இருக்கு, பிர்லா குரூப் இருக்குன்னு ஏகப்பட்ட குரூப்புகள் இருக்கிற இந்த சமயத்தில் டாடா குரூப்புகளும் சேர்ந்து தான் தர்மத்துக்கு அடி வாங்கிக்கிட்டு இருக்கு ஷேர் மார்க்கெட்டில். டாடா குரூப் மட்டும் தனியாக மேல் நோக்கி இல்லை, அவனு அடி வாங்கி பாவம் சின்ன பின்னமாக தான் இருக்கான். சமீபத்தில் டாடா இன்வெஸ்ட்னுடைய ரிசல்ட் வந்துருது. அந்த ரிசல்ட்னுடைய இம்பாக்ட்னால அவனு இன்னைக்கு 4% இறங்கி தான் கிடக்கிறான். இந்த இர்கான் இன்டர்நேஷனலாக நேற்று ஒரு விஷயம் வந்தது. இவங்களுக்கு டோல்கேட் ரிலேட்டடாக இவங்களுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் ஏதோ ஒரு செய்தி, ஒரு நண்பர் கூட கமெண்ட் போட்டிருந்தார். அவர் ஏதோ திருநெல்வேலியிலே அங்கே இருப்பார் போல. அங்கிருந்து சென்னைக்கு போறக்கே கிட்டத்தட்ட 1000 ரூபா பக்கத்தில் டோல்கேட் ஃபீஸ் வருது. அப்போ ஒரு வருஷத்துக்கு 3 ட்ரிப்பு அடிச்சாவே 3000 ரூபா கொடுத்தா சரியா போயிடுது. அப்போ எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லைங்க, கவர்மெண்ட் வந்து இந்த டோல்கேட்டுக்கு 3000 ரூபா ஒரு வருஷத்துக்கு கட்டினாவே அது வந்து எப்படி யாராவது ஒன்று தடை வாங்கிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காரு. எது எப்படியோ அது வந்து இர்கான் இன்டர்நேஷனலுக்கு ஒரு பேட் நியூஸாக நேற்று இருந்தது, இன்னைக்கு இருக்கு. அந்த வகையில் அவனுடைய Q3 ரிசல்ட்டுக்கு அப்புறம் பாவம் 7% இறங்கி தான் கிடக்கு. இந்த சமான் கேபிட்டல், ஒரு வார்த்தை மாற்றியும் படிக்கக்கூடாது, சம்மான் கேபிட்டல் அப்படின்றது வந்து 7% அவனுடைய Q3 ரிசல்ட்டுக்கு அப்புறம் கீழே இறங்கி கிடக்கு. இந்த டாடா ஸ்டீல்லாம் ஒரு மாதிரி ரிசல்ட் கொடுத்து பாசிட்டிவ்ல தான் இருந்தால், செயலி இப்போ ரிசல்ட் கொடுத்து பாசிட்டிவ்ல தான் இருக்கு. திடீர்னு ட்ரம்ப் அவர்கள் வந்து அலுமினியம் மெட்டல் மேலே எல்லாம் ஏதோ டேரிஃப்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணோன்னே பாவம் அந்த டாடா ஸ்டீல் குப்புன்னு விழுந்துடுச்சு. இனி இந்த செயல் என்ன ஆகும் தெரியல. எப்படி பார்த்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்லா ஏறி இருக்கக்கூடிய பங்குகள் இன்னைக்கு அப்படின்னு எடுத்து பார்க்கல. இந்த செயலில் ஒரு செய்தி, கேம்பஸில் ஒரு செய்தி, இண்டோ கவுண்ட்ல என்ன ஒரு செய்தினா Q3 ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்திருக்கான். நண்பர்களே, இன்னைக்கும் சாதாரண விஷயமே இல்லை. எப்படி இப்படி அமைஞ்சு வந்ததுன்னு தெரியல. இந்த Q3 ரிசல்ட் வந்து தொடர்ந்து சில நாட்களாக வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் ரிசல்ட்டுகள்ல முக்கிய செய்திகளாகவே இருக்கு. டிசிஎஸ்ல ஆரம்பிச்சு, இன்ஃபோசிஸ்ல ஆரம்பிச்சு, ரிலையன்ஸ்ல ஆரம்பிச்சு, HDFC பேங்க்ல ஆரம்பிச்சு ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய Q3 ரிசல்ட்டுகள் வந்து ரொம்பவுமே முக்கியமான பங்குகளா ஒவ்வொரு நாள்லையும் வருது. அந்த வகையில் இன்னைக்கும் வரக்கூடிய ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது HCL ஆகட்டும், சீமென்ஸ் ஆகட்டும், அசோக் லைலாண்டு, ஆர்வெல், முத்தூட் ஃபைனான்ஸ், இது ரொம்ப முக்கியம். ஏன்னா கோல்டை ஃபைனான்ஸ் பண்ணி இருக்கக்கூடிய கம்பெனிகள்லாம் சமீபத்தில் நல்லா இருக்கானு. அவனுக்கு மறுபடியும் அவனுடைய அடுத்து வரக்கூடிய பாதை எப்படி இருக்கும், சிங்க பாதையா இல்லை பூ பாதையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த முத்தூட் ஃபைனான்ஸ் போன்ற ரிசல்ட்டுகளும் ரொம்ப முக்கியம். ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் எல்லாமே ரொம்ப ஓவராக ஏறி இறங்கக்கூடிய கம்பெனிகளா எப்பா சாமி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு Q3னுடைய நிறைவு பகுதிக்கு வந்துமே இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான கம்பெனிலாம் இருக்கு. ஸோ எப்படியோ இப்போ Q3ல என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய குவார்டர்களையும் இதே மாதிரி ஆர்டரில் வந்ததுன்னா டெய்லி மேல் நோக்கி ஏறுவதும் இறங்குவதுமாக பல கம்பெனிகள் இருப்பும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. நண்பர்களே, இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் மேல் நோக்கி ஏறி ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஷேர்களின் செய்திகள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஷேர் இருக்கு. அது நிறைய காரணம் இருக்கு. Q3 ரிசல்ட்டினுடைய இம்பாக்ட் இருக்கு. Q3 ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் எப்படி எடுத்துக்குது அப்படின்ற மாதிரி நிறைய செய்திகள் இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு மேல் நோக்கி ஏறிய சில ஃபேமஸ் பங்குகளில் ஐநாக்ஸ் வந்து ஒரு 6% ஏறி இருக்கான். ஏஞ்சல் ஒன் அப்படின்ற கம்பெனி ஒரு 4% ஏறி இருக்கான். செயில் அப்படின்ற கம்பெனி ஒரு 5% மேல் நோக்கி ஏறி இருக்கான். இந்த சமயத்தில் வந்து சில ஷேர்கள் வச்சிருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. மார்க்கெட் என்னன்னா எங்களுக்கு என்னங்க, நாங்கள் வாங்கி வச்ச ஷேர் இன்னைக்கு நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சந்தோஷமா இருப்பாங்க. ஏன் அப்படி சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் 2 ஷேர் அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். BSE அப்படின்ற ஷேர் இன்னைக்கு 4% ஏறி இருந்தாலும் கடந்த ஒரு வருஷம் பீரியட்ல பார்க்கும்போது அவன் இன்னுமே ஹைக்கு பக்கத்துல தான் இருக்கான். அப்ப ஷேர் மார்க்கெட்ல வந்து தொடர்ந்து துக்ககரமே வா அப்படின்னா அப்படி கிடையாது. அவங்க எடுத்து வச்சிருக்கிற ஷேரை பொறுத்து. அப்ப இந்த BSE அப்படின்ற ஷேர் ஒரு காலத்துல 2000 ரூபா இருந்தது இந்த வருஷம் தொடக்கத்துல. இப்ப 5300 ரூபா இருந்தும் மறுபடியும் ஹையிலேயே தான் இருக்கு. இப்போ வரைக்கும் அது இறங்காம இருக்கு. அதனால இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்பது இருக்கு. அதே மாதிரி இந்த தீபக் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்ற ஷேருமே 500 ரூபாய் ரேஞ்சில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் வந்து மறுபடியும் 1000க்கு பக்கத்திலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த மாதிரி சில சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஷேர்களும் இன்னைக்கு இருக்கு. அதே மாதிரி மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அதே மாதிரி செய்யற தொழில், நம்மளுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்குதா இல்லையா அப்படின்றது எல்லாமே இறைவன் கொடுத்த வரம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அந்த மாதிரியும் ஒரு வரம் அமையல.
ஷேர்ஸும் உருப்படியாக அமையல அப்படின்ற மாதிரி சில ஷேர்ஸ் வச்சிருக்கிறவங்களாம் ரொம்பவுமே துக்ககரமாக இருப்பாங்க. அந்த வகையில் இன்னைக்கு யாரெல்லாம் ரொம்ப சோகமாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த டாடா கெமிக்கல்ஸ் அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்கலாம். என்னென்னா இன்னைக்கு நீங்கள் வந்து 24 மணி நேர பீரியடில் பார்க்குறீங்க இறங்கி ஏறினது. ஆனால் ஒரு வருஷ பீரியட் அப்படின்னு பார்த்தா அது இறங்கி தான் கிடக்கு. கிட்டத்தட்ட இயர்லோ இல்லை ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த டாடா கெமிக்கல்ஸ் அப்படின்ற ஷேர். ஸோ அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக இன்னைக்கு சோகமாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி ஐஓசி அப்படின்ற ஒரு கம்பெனி, இந்த ஷேரில் என்ன ஒரு செய்தினா, டிவிடெண்ட் ஈல்டு அதிகமாக கொடுக்கக்கூடிய டாப் 20 கம்பெனிஸ்குள்ளே இந்த ஐஓசி இருக்கு. அப்படி இருந்துமே இந்த கம்பெனி கடந்த ஒரு வருஷத்தில் பார்க்கும் பொழுது தற்போதைய இயர்லோவில் இதுவும் ஒரு சோககரமான கம்பெனியாக தான் தற்போதைக்கு இருக்கு. ஆண்டவா நீ என்னைக்கு எங்களை காப்பாற்றி விடுவ அப்படின்ற மாதிரி தான் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்கெல்லாம் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சமயத்தில் ஐபிஓக்கள் ஏதாவது ஓப்பனாக இருக்கா அப்படின்ற செய்திகள் பார்க்கும் பொழுது 2 ஐபிஓக்கள் ஓப்பனாக இருக்கு. அதாவது ஹெக்ஸாவேர் அப்படின்ற ஒரு ஐபிஓ, அவனுடைய க்ளோஸ் டேட் February 14. இந்த சமயத்தில் இந்த ஹெக்ஸாவேர்னுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. இப்போ சமீபத்தில் ஐபிஓக்கள் நிறைய 30%, 40%, 50% வந்து லாபத்தில் லிஸ்ட் ஆகிட்டு இருந்தா, ஷேர் மார்க்கெட் சரியில்லாமல் இருந்தது செகண்டரி மார்க்கெட். இப்போ அவனும் சரியில்லை, இவனும் சரியில்லை, மேயர் மாட்டை ஏதோ ஒரு மாடு வந்து கெடுத்து விட்டுரும் அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த ஐபிஓக்கள்லையும் எதுவும் பெருசாக இந்த ஹெக்ஸாவேர்லையும் ஒன்றும் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பெருசாக காமிக்கல. அஜாக்ஸ்னு ஒரு கம்பெனி, அவன் இன்னைக்கு க்ளோசிங், அவனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அங்கே ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ பிரைமரி மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, செகண்டரி மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாரும் குப்புறப்படுங்க அப்படின்ற மாதிரி மார்க்கெட் எந்த வகையிலையும் சப்போர்ட் பண்ணாமல் சமீப காலமாக இருக்கிறது. என்னைக்கு மாறும் அப்படின்றது தெரியல. இந்த சமயத்தில் ஹீரோ மோட்டோ கார்ப் அப்படின்ற ஷேரும் சரி, டாடா பவர் ஷேரும் சரி, சமீபத்தினுடைய Q3 ரிசல்ட்டினுடைய இம்பாக்ட் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய இன்ட்ராடே நிலவரப்படி அவனுடைய Q3 ரிசல்ட்டுக்கு அப்புறம் கீழே போனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ரெக்கவரி ஆயிருக்கான். அதே மாதிரி தான் டாடா பவர் அப்படின்ற கம்பெனி காலையிலேருந்து கீழே போயிட்டு இருந்தா Q3 ரிசல்ட்டுக்கு அப்புறம் அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி ரெக்கவரி ஆயிருக்கான். அதாவது ஷேர் மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி இன்ட்ராடேல இப்படி ரெக்கவரி ஆகிறதுனால ஒரு விதமான பிரயோஜனமும் லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு கிடையாது. கடந்த 5 மாதங்களாக ஷேர் மார்க்கெட் இறங்கிக்கிட்டு இருக்கு. மறுபடியும் எப்போ தொடர்ந்து 5 மாதங்களாகவோ அல்லது இழந்ததை மீட்டெடுக்கிறானோ அப்பத்தான் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு சந்தோஷம் என்பது வரும். இன்ட்ராடேல இந்த மாதிரி உழுகிறது ஏறி எதுவும் பிரயோஜனம் இல்லை. லாங் டேர்ம்ல ஒரு ட்ரெண்டிங் கிளியாக 2 வருஷத்துக்கு இறங்கினானா அல்லது 5 மாசத்துக்கு இறங்கினானா மறுபடி திருப்பி அதே மாதிரி ஏறி பழைய உச்சம் எப்போ போய் தொடரானோ அப்பதான் சந்தோஷம் என்பது ஷேர் மார்க்கெட்ல வரும். அதுல பாருங்க 2 முக்கியமான செய்திகள் இருக்கு. ஒன்று, கோல்டினுடைய விலையும் சரி, இந்த பிட்காயினுடைய விலையும் சரி, ட்ரம்ப் அவர்கள் பதவிக்கு வர்றதுனால இறங்கி ஏறினவங்க தான். அதுல இந்த பிட்காயின் வந்து இறங்கி ஏறாம ஏறி இறங்கியிருக்கான். யாரு சமீபத்தில் 1 லட்சத்தை தாண்டுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீல, இவன்லாம் $1,07,000 வரைக்கும் போயிருக்கான் இந்த பிட்காயின். ஸோ ட்ரம்ப் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி கீழே இருந்தவன் 50,000 ரேஞ்சில் இருந்தவன், ட்ரம்ப் தான் ஜெயிக்க போறாருன்னு தெரிஞ்சோன்னே 50,000 கிட்டத்தட்ட 1,06,000 வரைக்கும் போயிட்டு இறங்கியிருக்கான். ஸோ ட்ரம்ப் அவர்களுடைய இம்பாக்ட் எப்படி இருந்திருக்குன்னா இந்த பிட்காயின்ல இப்படி இருக்கு இப்போதைக்கு. ஆனா கோல்டை பொறுத்த வரைக்கும் கடந்த ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சு வர்றாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அமெரிக்க டாலர் தான் உலகத்திலே பெருசு அப்படின்னு சும்மா எல்லாம் என்னத்தையாவது ஒன்றை பேசி அப்புறம் கோல்டை பிடிச்சி இறக்கி விட்டுவிட்டு அப்புறம் கோல்டு வந்து இப்போ உச்சத்தில் இருக்கு. இனி ட்ரம்ப் அவர்களும் மோடி அவர்களும் ஏதோ பேச போறாங்க, நீங்க கோல்டை இறக்கி ஏத்துனீங்க, பிட்காயினை அப்படியே ஏற்றி இறக்கி இருக்கீங்க, ஏன் எங்க ஷேர் மார்க்கெட்டை போட்டு இறக்கி விட்டீங்க ட்ரம்ப், என்கிட்டயாவது ஒன்றை சொல்லி எங்க ஒரு 1000-2000 பாயிண்ட்டை ஏற்றி விடுங்களேன் அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ளேயும் ஆண்டவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, நவீன் ஃப்ளோரைன் அப்படின்னு ஒரு ஷேர், அந்த ஷேரினுடைய முக்கிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் என்னவாக இருக்கிறது அப்படின்னா ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் டிஐ ஹோல்டிங் அப்படின்ற ஒரு சிறப்பு இந்த நவீன் ஃப்ளோரைன் அப்படின்றது வந்திருக்கு. இவன் ஒரு வருஷத்தில் பார்க்கும்போது ஹை பிரைஸ் அப்படின்ற 52 வீக் ஹை பிரைஸ் பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் யார் ஹையஸ்ட் டிஐஸ் ஹோல்டிங் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசி தான் தற்போதைக்கு 10% ஹோல்டிங் அப்படின்றது இந்த நவீன் ஃப்ளோரைனில் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுதான் இந்த நவீன் ஃப்ளோரைன் அப்படின்ற ஷேர்னுடைய ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் நியூஸ். இந்த சமயத்தில் வந்து வேதாந்தா அப்படின்ற ஷேரில் வந்து அடிக்கடி ஏதாவது ஒரு தகவல்கள் வரும். அதிகமாக ஏதாவது அந்த குரூப்பில் டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னு செய்தி வரும். அந்த கம்பெனியை வந்து சில
அவங்க பண்ணக்கூடிய பிஸ்னஸை வச்சு ஸ்பிளிட் பண்ண போகிறாங்க, அதுக்குண்டான அப்ரூவல்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி செய்தி வரும். அப்புறம் அந்த குரூப்பில் வந்து அவங்களுடைய பேரண்ட் கம்பெனி அதிகமாக கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி என்னத்தையாவது ஒன்று செய்தி வந்துட்டு இருக்கும். இந்த சமயத்தில் வந்து என்ன ஒரு செய்தி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சமீபத்தினுடைய கடனை கொஞ்சம் அடைச்சிருக்காங்க, ரீபேமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது. அதே மாதிரி அந்த கம்பெனி வந்து 3000 கோடிக்கு என்சிடி இஷ்யூ பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் செய்திகள் வருது. அதே மாதிரி இந்த ஈஸி ட்ரிப் அப்படின்ற ஷேர் வந்து அந்த கம்பெனி வந்து அயோத்தியாவில் வந்து சில பிஸ்னஸை கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த லொக்கேஷனில் அப்படின்ற செய்திகளும் அடிக்கடி வருது. ஸோ இந்த ஈஸ்மை ட்ரிப்பினுடைய கடந்த வார சார்ட் என்ன, கடந்த ஒரு வருட சார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 12 ரூபாயில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கா. இவனுடைய ஃபேஸ் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ₹1. மகனே நீ மட்டும் இன்னொரு ₹10 கீழே இறங்கி வந்த ஃபேஸ் வேல்யூக்கு ஈக்குவலாக ட்ரேட் ஆகக்கூடிய ஷேர்களில் முதன்மை இடத்துல நீ வந்து பேர் வாங்கிடுவ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த சூழ்நிலையில் இவங்க டிசம்பர் குவார்ட்டரில் என்ன ரிசல்ட் கொடுப்பாங்க அப்படின்றது பலரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. லாபத்தில் கொடுப்பாங்களா, நஷ்டத்தில் கொடுப்பாங்களா, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நிஃப்டி நாங்கள்லாம் பிஞ்சு உடம்பியா, ஒரு நாளைக்கு ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் ஏறி இறங்கியா, நீ என்னையே 10 நாளில் 1500 1000 பாயிண்ட் ஏறுறது, மறுபடியும் ஒரு 6 நாளில் 1000 பாயிண்ட் இறங்குறது, ஏன் எங்களை இப்படி பண்ணுற, எதா இருந்தாலும் கொஞ்சம் மெதுவாக பண்ணியா அப்படின்ற மாதிரி தான் பல பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சமயத்தில் ஷேர் மார்க்கெட்டில் யார் பெருசாக பயப்பட மாட்டாங்க, யார் பெருசாக அலட்டிக்க மாட்டாங்க அப்படின்னா அது என்னமோ ஆகிட்டு போகுதுங்க. முதல்ல நான் ஷேர் மார்க்கெட்டே பார்க்கறது இல்லை, நானே ஒரு 5 வருஷம் 10 வருஷம் பீரியடில் தான் நான் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஸ்பெக்டிவில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். டெய்லி எஸ்ஐபி போடுறது, இல்லை மந்த்லி எஸ்ஐபி போடுறது, அல்லது நான்லாம் வந்து பில்கேட்ஸ் தம்பிங்க அப்படின்ற மாதிரி பெரிய அளவில் மார்க்கெட் எவ்வளவு தூரம் இறங்கினாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறவங்க, அது போன்ற ஆட்கள் தான் ஷேர் மார்க்கெட்டில் பயப்பட மாட்டேங்கிறாங்க. பட் இருந்தாலும் ஒரு சாதாரண ஷேர் மார்க்கெட்டினுடைய புரிதல், அதே மாதிரி பணபலம் என்பது கம்மியாக இருக்கும் பொழுது மார்க்கெட்டினுடைய ரிஸ்கை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக பயம் என்பது ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு வரத்தான் செய்யும். இதுதான் ஷேர் மார்க்கெட் பற்றிய செய்திகள். இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கும் மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.